இங்க காவேரி சாவியை கொடுத்துட்டு திரும்பி வந்த உடனே பாட்டியுமே சொல்றாங்க, அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் பயந்துகிட்டே இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க கங்காவுமே, இங்க பாருங்க தேவையில்லாம அப்படி நீங்க சந்தேகப்படாதீங்க, காவேரி ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவுல ரொம்பவே தெளிவா இருப்பா அப்படின்ற மாதிரியும் இங்க கங்கா வந்து காவேரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அங்க இருந்து அந்த வாடகை வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இதை மாடியில இருந்து பாத்துட்டு இருக்க விஜயமே அந்த விஷயத்த தாங்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு சேட் ஆயிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா அங்க வந்து தாத்தாவே, எதுக்காக விஜய் இப்படி பண்ண, சொல்ல போன காவேரி கிட்ட நீ பேசிருக்கலாம்ல, நீ பேசணுங்கிறதுக்காக தான் அவ வந்து உன் முன்னாடி அமைதியா நின்னுகிட்டு இருந்தா, அவளுக்கு சாவி கொடுக்க வரணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஆனா அவ ஏன் வீட்டுல பேசி சாவி கொடுக்கறதுக்காக உன்னை பார்க்க வந்தா, உன் வாயால ஒரு வார்த்தை காவேரி நீ இங்கே இருந்துரு, எனக்காக நீ இரு அப்படின்ற மாதிரி சொல்லுவேங்கிறதுக்காக எதிர்பார்த்தா, ஆனா நீ அது எதையுமே யோசிக்காம நீ இப்படி மரமாரி நின்னுட்டியாடா அப்படின்ற மாதிரி தாத்தா பிடிச்சி சத்தம் போட்டுட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா விஜயமே, ஏன் தாத்தா காவேரி இதுக்காக தான் வந்தான்னு உங்களுக்கு தெரியுமா, அவதான் வந்து என்ன தூக்கி எரிஞ்சிட்டு போறதுக்காக தானே அந்த சாவியை கொடுக்க வந்திருந்தா, ஆனா நீங்க என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இங்க விஜய் சொல்றாரு. ஆனா தாத்தாவுமே, இங்க பாருடா இப்படி முட்டாள்தனமா யோசிக்காத, நல்ல தெளிவா புரிஞ்சுக்க, நீ அவளோட கையை பிடிச்சு அன்னைக்கு இழுத்துட்டு வரும்போது கூட அவ எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல. அதை விட முக்கியமா இப்ப சாவியை கொடுக்க வரும்போதும் உன்ன முகத்தை பாத்துக்கிட்டே இருந்தா, அவ உன்ன பாக்குறதுக்காக தானே இந்த வீட்டுக்கே வந்திருந்தா. சொல்ல போனா நீ மட்டும் இப்ப பேசியிருந்தனா எல்லா பிரச்சனையும் இன்னையோட முடிஞ்சிருக்கும்டா, ஆனா வாயை துறக்காம விட்டுட்டேடா அப்படின்ற மாதிரி தாத்தா சத்தம் போடுறாரு. அப்ப விஜயமே, இல்ல தாத்தா நான் மறுபடியுமே வந்து பேசாம இருந்ததுக்கும் ஒரு காரணம் இருக்கு, நான் காவேரியை மறுபடியுமே அவங்க அம்மா வீட்டுல இருந்து நான் பிரிக்கணும்னு நினைக்கல, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நானும் அமைதியா இருந்தேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்றாங்க. அப்ப தாத்தாவுமே, இங்க பாரு விஜய், உன் வாழ்க்கை உனக்கு வேணும்னா நீ தான் இறங்கி போராடணும், இந்த மாதிரி மத்தவங்களுக்காக நீ பார்க்க கூடாது, உன் மனசுல என்ன தோணுதோ அதை நீ ஓப்பனா செஞ்சனா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே உன்னை சேர்ந்து வந்துருண்டா அப்படின்ற மாதிரி எங்க தாத்தா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது கேட்டோன்னு விஜயமே, நீங்க கவலைப்படாதீங்க தாத்தா, கண்டிப்பா இனிமேல் காவேரி இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன், காவேரி வீட்டுல என் மேல எந்த தப்பும் இல்ல, நான் நல்லவன், இதுக்கு மேல காவேரி நல்லா பாத்துக்குவேன்ற ஒரு நம்பிக்கையோட தான் காவேரி இனிமேல் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன்னு சொல்லிட்டு இங்க விஜயமே ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி முதல் ஸ்டெப்பா இங்க காவேரி கூட இருக்கிற அந்த வீடை விசாரிச்சு பார்த்துட்டு அதே இடத்துல அந்த வீட்டுல மேல் போர்ஷனா இவர் வந்து வாடகைக்கு எடுக்கிறாரு. சொல்லப்போனா அந்த விஷயம் வேற யாருக்குமே தெரியாத மாதிரி ரொம்பவே கேஷுவலா வாடகைக்கு எடுக்கிறாரு. அதுவுமே நாளைக்கு நம்ம போயிடலாம், இன்னைக்கு நம்ம ஃப்ரீயா விட்டுரும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வீட்டுல இருக்கிற ஒர்க் எல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்காரு. அங்க வீட்டுல இருக்கிற வெண்ணிலாவோட ஒர்க் எல்லாத்தையுமே அந்த நர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு, இங்க பாருங்க இங்க வெண்ணிலாவை நீங்க தான் ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும், எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நீங்க வெண்ணிலா வெளியில விட்டுறக்கூடாது, அவங்களை வீட்லயே வைங்க, ஏதாவது பிரச்சனைனா எனக்கு உடனே கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த நர்ஸ் கிட்ட சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் அந்த நர்ஸ் கிட்டவே, நீங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு தேவை வெண்ணிலா சேஃபா பாத்துக்கணும், அதுக்காக நான் உங்களுக்கு பேமெண்ட் கூட சேர்ந்து தரேன், ஆனா பத்திரமா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பொறுப்புகள் எல்லாத்தையுமே இங்க அந்த டாக்டர்ட்டே விட்டுட்டு அவருமே டைரக்டா இங்க காவேரியை பாக்குறதுக்காக பேக்கோட கிளம்புறாரு. சொல்ல போனா காவேரி வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது இங்க வீட்டுல இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதே நேரம் சாரதாவுமே, மறுபடியும் வந்துட்டானா, மறுபடியும் நம்ம வீட்டுக்கு பிரச்சனை பண்ணி வரான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் கிட்ட சண்டை போடுறதுக்காக எல்லாருமே தயாரா நின்னுட்டு இருக்காங்க. ஆனா விஜயமே தன்னோட காரை அப்படியே கொண்டு போய் ஓரமா நிறுத்திட்டு பார்க்கிங்ல இங்க எப்பவும் போல கேஷுவலா இங்க காவேரியோட வீட்டை பார்த்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க குமரனும், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல இங்க வரக்கூடாது, காவேரி தொந்தரவு பண்ணக்கூடாதுன்ட்டு, இப்ப என்ன பேக்கோட கிளம்பி வந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் ஏதாவது வேலையா அப்படின்ற மாதிரி இங்க குமரன் சத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க நிவினுமே, என்னாச்சு விஜய் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இங்க விஜய் வந்து கொஞ்சம் வச்சக்கன் வாங்காம பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அங்க விஜயமே, இங்க பாருங்க நான் எதுக்கு உங்க வீட்டுக்கு வர போறேன், நான் மேல் போர்ஷன் வாடகை எடுத்திருக்கேன், நான் மேல கூட இருக்க வந்திருக்கேன், நீங்க என்ன தடுக்கிறதுக்கு, பிரதர் நான் உங்களோட பிரச்சனைக்கெல்லாம் வரல, நீங்க விட்டுருங்க, எனக்கு ஆபீஸ் பக்கத்துல வீடு வேணுங்கிறதுக்காக தான் இந்த வீடு வாடகை எடுத்திருக்கேன், அதனாலதான் இங்க வந்துட்டு இருக்கேன், நீங்க வழி விடுங்க அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே நகர்த்தி விட்டுட்டு இங்க விஜய் பாட்டுல மொட்டை மாடி ஏறி டேரக்டா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் அந்த வீட்டுக்குள்ள போறாரு. இதை பார்த்துட்டு இருக்கிற சாரதாக்கு சுத்தமா இந்த விஷயம் பிடிக்கவே இல்லை. அவங்களுமே குமரனை பார்த்து, என்ன மாப்பிள்ள இது, எனக்கு தெரியும் இந்த மாதிரி பிரச்சனை இந்த ஊர்ல இருந்தா வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி தான் நம்ம கொடைக்கானலே போயிடலாம்னு சொன்னேன், ஆனா நீங்க தான் கேட்க மாட்டேன்ட்டீங்க, இப்ப பாருங்க இவர் வந்து பேக்கோட கிளம்பி வந்துட்டாரு, இப்ப இவர் எப்படி நம்ம தடுக்க முடியும், நீங்க பேசாம இந்த வீடு வேண்டாம், நமக்கு வேற வீடு பாத்துக்கலாம், நீங்க அட்வான்ஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹவுஸ் ஓனர் பாக்குறதுக்காக இங்க டேரக்டா வந்து குமரனும் நிவினும் போறாங்க. அப்ப கரெக்டா குமரன் அங்க போய், சார் இங்க பாருங்க மேல வந்து எங்களுக்கு வேண்டாதவங்க ஒருத்தர் கூடி வந்திருக்காங்க, எதுக்காக சார் அப்படி விட்டீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப கரெக்டா அந்த ஹவுஸ் ஓனருமே, சார் அவங்க உங்களுக்கு முன்னாடியே வீடு பார்த்துட்டு இருந்தாங்க சார், இந்த மாதிரி ஏதோ ஆபீஸ் பக்கத்துல இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க, அதனாலதான் நான் வாடகை கொடுத்தேன், ஆனா அவர் வீடு எடுத்து 2 வாரம் ஆச்சு, அவர் இப்பதான் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரியும் இங்க விஜய் சொன்ன மாதிரி அந்த ஹவுஸ் ஓனருமே போய் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட குமரனுக்கு இது போய்ங்கிறது தெரியுது. உடனே அவருமே, சரி சார் அவங்களே இருந்துட்டு போட்டு நாங்க வீடு காலி பண்ணிக்கிறோம், எங்களோட அட்வான்ஸ் 50,000 ரூபாய் கொடுங்க பணத்தை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா அந்த ஹவுஸ் ஓனருமே, என்ன தம்பி இது, உன் பாட்டுல நீ பத்திரம் சைன் பண்ணிட்டு நீ அட்வான்ஸ் உடனே கேட்கற, 6 மாசம் நீ இருந்துட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் வாங்கிட்டு போப்பா, 6 மாசம் கண்டிப்பா இருந்துதான் ஆகணும், நீங்க திடீர்னு வருவீங்க திடீர்னு போவீங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், என்னால அட்வான்ஸ் திருப்பி தர முடியாதுப்பா, அப்படிங்க கிளம்புறதா கிளம்புங்க, ஆனா அட்வான்ஸ் கிடைக்காது, அட்வான்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க 6 மாசம் கூட இருந்துட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இங்க ஒரேடியா கட்டன் ரேட்டா பேசிட்டாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் குமரனுக்கும் நிவேனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அவங்களும் திரும்பி வீட்டுல வந்து இங்க குமரனுமே சாரதா கிட்ட, இங்க பாருங்க அவர் வந்து ஏற்கனவே இந்த அக்ரிமெண்ட் போட்டு தான் வாங்கினாரு, அதனால நம்ம இப்ப உடனே காலி பண்ணா அட்வான்ஸ் தர மாட்டாரா, அப்படி நமக்கு அட்வான்ஸ் வேணும் அப்படின்னா நான் ஒரு 6 மாசம் நம்ம இருந்தா அந்த அட்வான்ஸ் கையில கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்படின்ட்டு இந்த பக்கம் ஹவுஸ் ஓனர் சொன்னதை குமரனும் வீட்டுல சொல்றாங்க. இது கேட்ட சாரதாவும் வேற வழி இல்ல, சரி விடுங்க நம்ம இங்கே இருப்போம், நம்ம என்ன அவர்கிட்ட போய் பிரச்சனை பண்ண போறோம், அவர் நம்ம கிட்ட வராம நம்ம பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரியும் இங்க எப்பவும் போல ரொம்பவே கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாம் ஒரு பக்கம் இப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது இங்க காவிரியோட மனசுல விஜய் வந்து தன்னை தேடிதான் வந்திருக்காரு, தனக்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்காரு அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. அந்த விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு அவங்களும் வீட்டை விட்டு வெளியில வந்து அப்படியே மொட்டை மாடி எட்டி பாக்குறாங்க. அவங்க பார்த்த அடுத்த செகண்ட் விஜயமே இங்க
இங்க தயாரா காவேரி வருவாங்கன்னு சொல்லிட்டு அப்புறமே மேல நின்னு காவேரியை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப காவேரியுமே ரொம்ப கோபத்தோட இங்க விஜயை பார்த்து முறைக்கிறாங்க. அப்ப விஜயுமே காவேரியை பார்த்து கண்ணடிச்சிட்டு லைட்டா கை காட்டிட்டு அங்க இருந்து உள்ள போயிடுறாங்க. இதை பார்த்த உடனே காவேரிக்கு புரிஞ்சிருது, இவர் கண்டிப்பா என்ன அவர் வீட்டு கூட்டிட்டு போறதுக்காக தான் இங்க வந்திருக்காரு, என்னை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் இவர் இங்க இருக்காரு அப்படின்ற மாதிரி தெளிவா காவேரி புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க வீட்டுல இருக்க கங்காவுமே காவேரி தனியாவே இருக்கிறத பார்த்துட்டு, இங்க பாரு காவேரி, இந்த மாதிரி நீ தனியாவே எல்லாம் இருக்க வேண்டாம், நீ பேசாம நாளைக்கு போய் ஒரு கம்பெனில இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வா, அங்க போய் வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா நீ ஒரு வேலைக்கு போ, ஏன்னா வீட்டே இருந்தாலும் உன்னால சும்மா இருக்க முடியாது அப்படின்ற மாதிரியும், இங்க வேலைக்கு போனதான் சரி வரும் அப்படிங்கிற மாதிரியும் எல்லாமே முடிவு பண்ணி சொல்றாங்க. இதை கேட்ட சாரதாவுமே, ஆமாமா இனிமேல் நீங்க இருக்கிறது பிரச்சனை தான், நீ வேலை கிளம்பு அப்படின்ற மாதிரி சாரதாவும் ஒரு முடிவு எடுத்துறாங்க. அதுக்கப்புறம் இங்க எப்பவும் போல காவேரி அடுத்த நாள் காலையில இருந்துச்சு அவங்களோட ரெஸ்யூம் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இவங்களுமே ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் கம்பெனிக்கு இன்டர்வியூ போயிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அங்க போன உடனே அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்களும் இங்க காவேரியோட சர்டிபிகேட் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம், பரவாயில்லையே இவங்க ஏற்கனவே ஒரு பில்டர்ஸ் கம்பெனில ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் சொல்லாம எந்த ஒரு கேள்வியும் கேட்காம இங்க டைரக்டா வந்து காவேரி அப்ளை பண்ணிடுறாங்க. உடனே இதுக்கிட்ட காவேரிக்கு பயங்கரமான ஷாக்கு. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பரவாயில்லம்மா, நீங்க ஆல்ரெடி தான் கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை விடுங்க அப்படின்ற மாதிரி இங்க காவேரிக்கு ஆறுதல் சொல்லி அங்கிருந்து அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் காவேரி அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அங்க இருக்க மேனேஜருமே, ஓகேமா நீங்க இந்த மாதிரி அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணிட்டீங்கல்ல, நீங்க வந்து எம்டியை மட்டும் பாத்துட்டு போயிருங்க, நாளையில இருந்து நீங்க ஒர்க்கு வந்தா போதும் அப்படின்ற மாதிரியும் இங்க மேனேஜர் சொல்லிடுறாரு. உடனே இங்க காவேரியுமே சரி எம்டியை பார்த்துட்டு ஒரு வணக்கம் வச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி டேரக்டா இங்க டோர் ஓபன் பண்ணி உள்ள போறாங்க. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இதுவும் விஜயோட கம்பெனி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது விஜயோட அக்ரிமெண்ட்டுக்கு கீழே எங்க இன்னொரு கம்பெனி, அங்க வந்து விஜய் சீட்ல உட்காந்துருக்காரு. அப்ப இங்க விஜயை பார்த்த காவேரிக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. உடனே இங்க அப்படி ஸ்டன் ஆகி போய் நின்னுட்டு இருக்காங்க. அப்ப விஜயமே, ஓகே காவேரி வேலைக்கு சேர்ந்துட்டியா, நாளையில இருந்து டைமுக்கு வந்துடணும் ஓகேவா, நீ தான் என்னோட பிஏ, முக்கியமான வேலையெல்லாம் நம்ம தான் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரியும் இங்க விஜய் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இதை கேட்டோன்னு காவேரிக்கு ரொம்பவே கடுப்பாயிடுது. அவங்களும் வேக வேகமா வெளியில வந்து அங்க இருக்கிற மேனேஜர்ட்ட, இங்க பாருங்க எனக்கு இந்த வேலை வேண்டாம் சார், எனக்கு இந்த வேலை பிடிக்கல அப்படின்ற மாதிரி நான் அந்த வேலையை விட்டு போக போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட மேனேஜரும், என்னமா இது இப்படி பேசிக்கிட்டு இருக்க, இப்பதான் நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்க, இப்ப என்னமோ திடீர்னு வேலையை விட்டு போறேன்னு சொல்றேன் அப்படின்ட்டு அந்த மேனேஜர் கேட்கறாங்க. அப்ப காவேரி இருந்துகிட்டு, எனக்கு இந்த ஆபீஸ்ல இருக்க பிடிக்கல சார், அதனால தான் நான் வேலையை விட்டு இருக்கிறேன், உங்க அக்ரிமெண்ட் என்னால ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இங்க காவேரி அந்த அக்ரிமெண்ட் பெருசாவே மதிக்கல. ஆனா அங்க இருந்து வெளியில வந்த விஜயுமே டைரக்டா எங்க காவேரியை பார்த்து, இங்க பாருமா அக்ரிமெண்ட்னா அக்ரிமெண்ட் தான், அக்ரிமெண்ட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லா விஷயத்திலும் அக்ரிமெண்ட் பக்காவா இருக்கணும், நீ அக்ரிமெண்ட் மீறி வெளியில போன வேலைக்கு வராம போன அப்படின்னா உன் மேல நான் கேஸ போடுவேன், கேஸ போட்டு நான் எவ்வளவு நஷ்டம் கேட்கறோம் அதை நீ கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரியும் இந்த பக்கம் விஜய் இங்க காவேரியை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப காவேரிக்கு பயங்கரமா கோபம் வருது. என்னடா இது விஜய் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோபத்தோட வேற வழி இல்லாம அவங்க அங்க இருந்து வீட்டுக்கு போறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் விஜயுமே, கண்டிப்பா காவேரி நீ என் கூட ஒர்க் பண்ணியே ஆகணும், சொல்லப்போனா நீ என் கூட இருக்கணும், இதே ஆபீஸ்ல இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே தான் மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருமே நல்ல விதமா தான் யோசிக்கிறாரு. காவேரி தான் கூட இருக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா காவேரிக்கு இங்க விஜய் பண்ற விஷயங்கள் எல்லாமே பயங்கரமான கோபத்தை தான் வர வைக்குது. பட் இருந்தாலும் நம்ம குடும்ப சுச்சுவேஷனுக்கு வேற எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி காவேரி அந்த வேலையை ஏத்துக்கிறாங்க. ஆனா வீட்டுல சொல்ல வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிறாங்க. ஏன்னா வீட்டுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா வந்து பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துல அவங்க தனக்குள்ளே வச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நிவினுமே இங்க விஜய் பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அங்க வந்து குமரனுமே, என்னாச்சு நிவின் எதுக்காக யோசிச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப நிவின் இருந்துகிட்டு, பிரதர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்க விஜய் வந்து கண்டிப்பா காவேரியை தான் கூட கூட்டிட்டு போறதுக்காக தான் இந்த வரலாம் பண்ணிட்டு இருக்காரு, எனக்கு தெளிவா புரியுது. நாமளா பார்த்து விஜய் கிட்ட பேசி எப்படியாவது காவேரியை ஒண்ணு சேர்த்து வைக்கிறது நல்லது. ஏன்னா எவ்வளவு நாள் காவேரியால தனியா இருந்துட முடியும். அதே நேரத்துல இப்ப விஜய் இந்த அளவுக்கு இறங்கி இருக்காருன்னா அப்ப கண்டிப்பா வெண்ணிலா மேல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு புரியுது. அப்ப நம்ம கண்டிப்பா பேசி காவேரி அவர் கூட சேர்த்து வைக்கிறது நல்லதும் எனக்கு படுது அப்படின்ற மாதிரி இங்க நிவினுமே தான் மனசுல படுற விஷயத்த குமரன்ட்ட சொல்றாங்க. அதை கேட்ட குமரனும், நீ சொல்றதும் சரிதான் நிவின், நானும் இந்த விஷயத்துல அந்த ஆள் தப்பா நினைச்சிட்டேன். ஆனா அந்த ஆள் காவேரிக்காக இவ்வளவு தூரம் இறங்கி வருவான்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன இந்த மாதிரி வந்து அத்தை தான் எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல, அவங்க தான் இந்த விஷயத்துல சுத்தமா ஏத்துக்க மாட்டாங்க, அவங்களை எப்படியாவது சமாதானப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி குமரன் யோசிக்கிறாங்க. அப்ப நிவினுமே இருந்துகிட்டு, இங்க பாருங்க பிரதர், நம்ம தான் காவேரியோட லைஃப் நல்லா இருக்கணும்னா இறங்கி முடிவு எடுக்கணும், அது நம்ம கையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே இங்க விஜய்க்காக சப்போர்ட் பண்ண தயாராகிறாங்க. அதே நேரத்துல இங்க விஜய் கிட்ட போய் பேசுறதுக்காக நிவினுமே தயாராகிறாரு. ஏன்னா இங்க விஜய் கிட்ட டைரக்ட் கான்டாக்ட் இருந்தா மட்டும்தான் இங்க காவேரியும் விஜய் சேர்க்கறதுக்கு வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ண முடியுங்கிறதுக்காக அவங்களுமே விஜயை பார்த்து பேச போறாங்க.